takedown. Help me! Hello guys, this is new channel. Help me! நான் ஹைலைட்ஸ் போட்டு காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு. நான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் இருந்து ஒருத்தர் போடுவேன். Capturing the revival point. ஒரு பக்கம் குளோவால் போட்டு ஒரு பக்கம் உடையுதுங்க. Good job. மாட்டு Capturing the revival point. போயிடுவேன். போகையில் எவனுமே கிடைக்க மாட்டான். கார் எடுத்துட்டு போயிடுவேன். அப்போ கண்ணு போட்டு தள்ளிட்டான். சரி, அப்புறம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை ரிவ்யூ பண்ணி விட சொன்னேன். ரிவ்யூ பண்ணி விட்டான். நான் அவனை கொல்லோன்ட்டு நான் அங்கே தான் ஓடினேன். இங்கே கன்னே கிடச்சிருக்காது எனக்கு. நான் என்ன சரியான டென்ஷன் ஆகிட்டேன். ஒரு துளி கூட கண்ணு கிடச்சிருக்காது எனக்கு. நான் என்ன கன்னுன்னு அழுந்துட்டு இப்போ ஒரு கன்று கூட நல்லதாக கிடச்சிருக்காது. எல்லாம் M19 அந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த கண்ணை வச்சுட்டு என்றா வந்துடுன்னு ஓடிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து நான் அடிப்பான். M2 இன்னொருத்தன் வந்து அடிச்சு போட மாட்டேன். நானும் ஒரு 2 பேருக்கு ரிவ்யூ பண்ணி விட்டேன். இந்த கன்னுக்கு இன்னும் நல்ல இந்த ஒரு கன்று தான் நல்ல கன்று. இது எந்த கண்ணுமே நல்ல கன்று இல்லை. இந்த ஒரு கன்று தான் AC-80 தான் நல்ல கன்று. அதுவும் இல்லாத இந்த ஷார்ட் ரேஞ்ச் ட்ரபிள் ரேஞ்ச் கண்ணு முடியாது. அதில் அடிச்சு எனக்கு பழக்கம் இல்லை. அந்த மிஷினில் நல்ல கன்று இருக்குமான்னு பார்த்தா அந்த மிஷின் நல்ல கன்று இருக்காது. மிஷின்லேயே எந்த கன்றுமே நல்லா இருக்காது. நான் பிடிக்கலேருந்து மடி வந்துடுவேன். அப்புறம் இங்கே இருக்கிற கண்ணில் ஏதாவது ஒரு கன்று கிடைக்கும். இந்த கண்ணே தான் நல்லா இல்லை. ஓட அங்கே ஒருத்தன் அடைப்பான். அவனை போட்டுன்னு போட தள்ளிட்டு ஓடுவேன். சுற்றி முற்றியும் பார்த்து இதே கண்ணே தான் இருக்கும். ஒருத்தனை போடுறேன் பார்த்தீங்களா, அப்படியே ஓடிடுவேன் டக்குன்னு. எங்கேருந்து போடுறானே தெரியாது. அவனை அடிக்கலான்ட்டு பார்ப்பேன், ஆனால் அவனை காணும். சரி, அந்த கண்ணை எடுத்துக்கலாம் அப்படின்னு போகையில் ஒரு எனிமி வருவான். அவன் இந்த கண்ணை போட்டு போடுவேன். அப்போ போடுறான் பார்த்தீங்களா.
சரி இப்போ இங்கேருந்து ஓடிட்டு இருக்கையில் ஒரு இனிமே வருவான். அவன் இந்த கண்ணில் ஓலான்னு பார்க்கும்போது எட்டி போட்டு ஒரு ஷாட் மண்டையோடு ஒரு ஷாட்டுக்கு போயிடுவாங்க. வந்து என் ஃப்ரெண்டு ஒரே கண்ணை 2 கண்ணை எடுத்து வச்சுட்டு ஆடிட்டு இருக்கிறான். ஆனால் இவன் தான் எனக்கு கடைசியில் ரிவ்யூ பண்ணி விடுவான் பாருங்க. நான் இங்கே ஓடுவேன் பாருங்க, ஒரு 8 பேச்சு நான் வந்து பொறுத்து ஓடுவேன் பாருங்க. அங்கேருந்து ஒருத்தன் வருவான். எனக்கு ஒரு கண்ணு கூட நல்ல கண்ணாக கிடைக்கலைங்க. MP40 அந்த மாதிரி எதாவது ஒன்று கிடச்சிருந்தா கூட நான் அவனை போட்டு தள்ளியிருப்பேன். அந்த மாதிரி கண்ணு எனக்கு ஒன்று கூட கிடைக்கல. எந்த கண்ணுமே நல்லா நான் இப்படி கீழே பொறுத்தே போவேன், பொறுத்தே போவேன். அவங்க வருவான் போடுவாங்க போகணும், அவ்வளோதான். அப்புறம் நான் எப்படியாச்சும் ஓடிடுவான். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டிங் ஒருத்தன் வருவான் பாருங்க, அவள் ரிவ்யூ பண்ணி விடுவான் பாருங்க, சரியான ரிவ்யூங்க. அப்போ நான் ஒரு கில்லு கூட அடிக்கல, 0 கில்லுங்க. மேட்ச் சரியான இன்ட்ரெஸ்டாக போச்சுங்க. அவன் பாட்டுக்கு வரான், அடிக்கிறான். அங்கே ஒருத்தர் இங்கே 2 பேர் வருவானு, 2 பேர் எத்தனை உண்டு அந்த எப்படி போட்டு அவன் குளோவால் மட்டும் போடலைன்னு அவன் எடுத்துருப்பான். நான் சொன்னேன் குளோவால் போடுறான்னு. 4 பேர்த்தையும் அழகாக ரிவ்யூ பண்ணி விடுவாங்க. அப்புறம் அதுலேருந்து தான் வந்து 3 விளையாட்டம் அடிச்சேங்க. 2 நம்பர் நான் தான். அவ்வளோதாங்க, பண்ணி விட்டான். ரிவ்யூ பண்ணி விட்டு இங்கேருந்து அந்த கன்று எடுத்துகிட்டு அங்கே ஓடணுங்க. மடி அந்த இடத்துல ஓடனா கன்று கிடைக்காதுன்ட்டு மடி இந்த இடத்துக்கு ஓடணும். இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒருத்தர் மண்டை கட்டி மறுபடி பட்டு நடிச்சு விட்டு ஓடிடுவாங்க. இந்த இடத்துல அப்புறம் இங்கே எனக்கு பிடிச்சதுன்னா கிடச்சிரும். கிடச்சா அது கிடச்சதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே இங்கே ஒரு கன்று எனக்கு பிடிச்ச கன்று கிடச்சிரும். அப்புறம் நான் இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு ஓடுவேன். நான் தெரியும் படுக்கட்டுங்க. அப்புறம் மறுபடியும் ஓடுனா அங்கே காசு அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இப்போ கன்று தான் வேணும் அப்படின்ட்டு ஒரே ஓட்டம் ஓடி அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு கன்று கிடச்சிருச்சுங்க. சரி நான் அந்த கண்ணை எடுத்துகிட்டு உட்காந்துட்டு அப்படியே மடி கிளம்பிட்டேங்க. இப்படி கிளம்ப ஒருத்தர் மதுவான் வந்துட்டு போட்டுன்னு நான் போடுவான் பாருங்க, அடி நான் கைவான் பாருங்க. அதுக்கு வீட்டுக்கு மேலே ஏறுவேன். அங்கே ஒருத்தர் இருப்பான், அங்கே ஒருத்தர் இருந்துட்டு நான் அவனை அடிக்கணும்ட்டு லாங் ஷாட் கன் எடுப்பேன். லாங் ஷாட் கன் எடுக்கல, அங்கே ஒருத்தர் போட்டுன்னு ஓடுறானா, அதுக்கு மேலே ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. அதுக்கு மேலேருந்து போவேன். நான் கண்ணை எடுத்து ஸ்கோப் போடுறதுக்குள்ளே அவன் நான் கைவான். பார்த்தீங்களா, கண்ணை எடுக்கிறதுக்குள்ளே பட்டுன்னு நான் ஆகிட்டேன். சரின்ட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அப்படியே அங்கே நின்ட்டேன். சரி அங்கே ஒரு சரி ஓகேன்ட்டு இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வந்து ஒரு தடிப்பான் பாருங்க, போட்டுன்னு நான் நாக் போட்டுருவேன். அப்புறம் இன்னொருத்தன் வந்து எனக்கு ரிவ்யூ கொடுப்பான். அவ்வளோதாங்க, வுட் பேக்கர் கிடச்சிருச்சுங்க. நான் வுட் பேக்கர் கிடச்சிருந்து சந்தோஷத்தில் ஓடிட்டு இருந்தேன். அங்கேருந்து போட்டுன்னு ஓடுவான் பாருங்க. இந்த குட் கிராம நாக்குங்க அது போடுற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். அப்படியே நான் மெடிக்கட்டு சுற்றிட்டு மெடிக்கட்டு பாதி சொட்டத்துக்குள்ளே நாங்கள் போயிடுவேன். அப்புறம் மெடிக்கட்டை சுற்றிட்டு திரும்பி பார்ப்பேன் என்ன சொல்கிறான். நான் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் முடிஞ்சது. அப்புறம் அங்கேருந்து ஒருத்தன் வருவான். அது தெரியாமல் சரி நான் இவனுக்கு போய் ரிவ்யூ பண்ணி விடலான்னு நான் இவனுக்கு ரிவ்யூ பண்ணி விடுவேன். ரிவ்யூ பண்ணி விட்டதுக்கப்புறம் இங்கேருந்து பார்ப்பேங்க.
எவனும் வரமாட்டான். இங்கே அந்த 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 வீட்டுக்குள்ளே ஓடுவோம் பாருங்க, அந்த கார் நிறுத்துற வீட்டுக்குள்ளே இந்த பொட்டு பொட்டுன்னு ஓட்டனை நான் நாக் பண்ணுவேன் பாருங்க. அதை வந்துட்டான் அவ்வளோதான் நாக்கு நீ எங்கே சொன்னாலும் குளோவால் போட்டு காப்பாற்றிடுவான். எனக்கு ரிவ்யூ பண்ணி விட்டுருவான். இவனும் குளோவால் போட்டு ரிவ்யூ பண்ணி விட்றாங்க. பா இவன் தாங்க உண்மையான ஃப்ரெண்டு. ஆனால் மெடிக்கல் சுற்றி கொடுத்துறோம் குளோவால் போட்டு. எனக்குமே சரியான பயம் போச்சு. சரி நம்ம நாக்கு தான் நம்ம முடிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் இங்கிருந்தோன்னா மட்டி இன்னொருத்த வந்து நான் பொட்டுனோட அவ்வளோதான் மேட்ச்சு ஓவிந்தான். ஆனால் பாருங்கள் இதுக்குள்ள 2 ஓவிந்தா சரியா நேற்று போட்ட மட்டும்தான் மேட்ச்சு முடிஞ்சுது. அவ்வளோதான் மேட்ச்சு முடிஞ்சுதுங்க.